அர்ஜுன் இந்த போட்டியோட பெட் ஞாபகம் இருக்குல்ல? நான் ஜெயிச்சிட்டா இனிமே நான் உன்னோட ஃப்ரெண்ட். ஆனா நீ ஜெயிச்சாதானே? அன்னைக்கு நீ சொன்னதுதான், ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. நீ ஒரு காயின் கூட போடாம உன்னை நான் தோக்கடிக்கிறேன். அப்ப தெரியும் என்னுடைய கான்ஃபிடன்ஸை பத்தி. சரி, நீ ஸ்டார்ட் பண்ணு. நான் பண்ணா உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. சரி, நீ ஏன் ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஓகே. அடியாத்தி. ஏய், உனக்கு விளையாட தெரியாதுன்னு சொன்னியே. இதுல எப்படியாவது ஜெயிச்சாதான் அர்ஜுன் நம்மள ஃப்ரெண்டா ஏத்துப்பான். எப்படியாவது கரெக்டா விளையாட கத்துக்கணும். ஆனா நான் கத்துப்பேன்னு சொன்னல அர்ஜுன். இல்ல இல்ல, நீ ஏமாத்துற. உனக்கு ஏற்கனவே நல்லா விளையாட தெரிஞ்சிருக்கு. என்ன அர்ஜுன், ஒரே ஒரு காயின் போட்டதுக்கே நீ இப்படி பயந்துட்டா? எனக்கா பயமா? நீ ஆடு பார்க்கலாம். என்னப்பா இவ அர்ஜுனை ஜெயிச்சிருவாளா? தெரியலையே, பாப்போம். அர்ஜுன் நான் சும்மாவா? ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு காயம் தான் இருக்கு. பவி ஜெயிச்சிடுவாளோ? பவி மிஸ் பண்ணிட்டா. அப்ப அர்ஜுன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். அர்ஜுனா கொக்கா. அப்பா, நான் தான் சொன்னேன்ல என்னால ஜெயிக்க முடியாதுன்னு. இப்பயாவது புரிஞ்சுக்கோ, எப்பவுமே நீ என்னோட எனிமி தான். டேய் பவி, உண்மையை சொல்லு. நீ வேணும் தானே அந்த காயினை மிஸ் பண்ண? அப்படியா தெரிஞ்சு உனக்கு? அர்ஜுன் தோக்க கூடாது, நீ வேணும்னு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியெல்லாம் இல்ல டிடி. அப்ப நீ நிஜமாவே மிஸ் பண்ணிட்டியா? சொல்லு பவி, நீ வேணும்னே விட்டு கொடுத்தியா இல்ல நிஜமாவே தோத்துட்டியா? விட்டு கொடுத்தேன்னு சொன்னா அர்ஜுன் சரியா விளையாடலன்னு ஆயிடும். நிஜமாவே தோத்துட்டேன்னு சொன்னா நான் சரியா விளையாடலன்னு ஆகிடும். அதனால 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 எது நடந்ததோ அது நன்மைக்காகவே நடந்ததுன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா? என்னவ நம்மளே கலப்பை விட்டுட்டு போறா?